ஏண்டி நீ இன்னைக்கு ஆபீஸ்க்கு போல? இல்லம்மா, ஆஃப் டே பெர்மிஷன் போட்டு வந்திருக்கேன். உங்களை பார்த்து ஏதோ பேசணும்னு நேத்துல இருந்து கேட்டுட்டே இருந்தா, அதான் கூட்டிட்டு வந்தேன். என்கிட்ட பேசணுமா? என்ன பேசணும்? சுஷ்மா கல்யாணத்தை பத்தி பேசணும் அண்ணி. எங்க எம்டி விக்ரம் உங்களுக்கு தெரியும்ல? யாருமா? அந்த பெருமாளுடைய பையன் விக்ரமா? ஆமாண்ணே, பெருமாள் அடாவடியா நடந்து பாருன்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா விக்ரம் ரொம்ப நல்லவர். சரிம்மா, உங்க எம்டி விக்ரம் ரொம்ப நல்லவராகவே இருந்துட்டு போட்டோம். அதுக்கும் சுஷ்மா கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம்? அண்ணே, புரியாத மாதிரி இப்படி கேட்காதண்ணே. அண்ணி, உங்களுக்கு கூடவா புரியல? சுத்தி வளைச்சு பேசாத பிரியா. நீ என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லு. சரி அண்ணி, நான் நேரா விஷயத்துக்கே வரேன். விக்ரம் சுஷ்மாவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாரு. இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? பிரியா, உங்க முதலாளி விக்ரமால மாப்பிள்ளை குடும்பமும் ஸ்னேகாவும் எவ்வளோ பிரச்சனையில் இருக்காங்கன்னு உனக்கு சரியா தெரியாதுமா? அண்ணி, எங்க எம்டி விக்ரம் சுஷ்மா மேல உயிரியே வச்சிருக்காரு. கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது சுஷ்மா கூட தான் உறுதியா இருக்காரு. புரியாம பேசாத பிரியா. சுஷ்மாக்கும் மயிலுக்கும் ஏற்கனவே நிச்சயம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, அவங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்புறாங்க. சுஷ்மா ஏன் இப்படி முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்கா? மயில்வாகனன் ஒரு சாதாரண போலீஸ் இன்ஸ்பெக்டர். எங்க எம்டி ரொம்ப வசதியானவர். எங்க கம்பெனி ஆனுவல் இன்கமே கோடி கணக்குல இருக்கு தெரியுமா? இப்ப நீ என்ன சொல்ல வர? சுஷ்மா கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லி அந்த மயில் வாகனத்தை தூக்கி போட்டுட்டு வர சொல்லுங்க. எங்க எம்டி சுஷ்மாவை கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்காரு. என்ன பேசிட்டு இருக்க நீ? இப்படி பேச உனக்கு வெக்கமா இல்ல? பணத்துக்காக காதல தூக்கி போட்டு வர சொல்றியா? மயிலையும் சுஷ்மாவையும் பிரிக்கிறதுக்கு உங்க எம்டியோட அப்பா என்னெல்லாம் பண்ணிருக்காருன்னு தெரியுமா? மயிலோட அக்கா பையனை கடத்தி வச்சு பிளாக்மெயில் பண்ணிருக்காரு. காயத்ரிங்கிற பொண்ணு மானபங்கப்படுத்தி தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்காரு. சஞ்சய், சாரி சஞ்சய். இவ பேசினதுக்கு நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். இல்ல ஸ்னேகா, நீங்க இவ்வளவு அடிச்சது தப்பே கிடையாது. இப்படி ஒரு கேடு கிட்டவனுக்கு வக்காலத்து வாங்குறதுக்காக தான் இங்க வந்திருக்கான்னு தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன் கூட. நீங்க சொல்றதுல வச்சு பார்க்கும்போது இவ முதலாளி விக்ரமா அவங்க அப்பனும் நல்லவங்களாவே இருக்க முடியாது. ஏண்டி, நிச்சயமான பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்கிறான் முதலாளி, அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்க. உனக்குலாம் வெக்கமா இல்ல? விடுங்க மாப்பிள்ள, ஏதோ தெரியாம பேசிட்டா. பிரியா, இந்த வீட்டு பொண்ணா இருந்துகிட்டு நீ இப்படி பேசிருக்க கூடாது. பிரியா இந்த காலத்து பொண்ணு பிராக்டிக்கலா இருக்கா. நம்ம வீட்டு பொண்ணு வசதியான வீட்டுக்கு மருமகளா போகணும்னு ஆசைப்படுறா. இதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல உமா, என்னதான் இருந்தாலும் பிரியா அப்படி பேசிருக்க கூடாது. பெருமாள் நல்லவன் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். அவன் மகனுக்கு நம்ம வீட்டு பொண்ண எப்படி கட்டி கொடுக்க முடியும்? ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நீ சரியா பேசியிருக்க ஷாமலா. இந்த விஷயம் இல்ல மாமா, இவ எல்லா விஷயத்திலுமே யோசிக்காம கொஞ்ச நாளா தப்பாவே முடிவெடுக்கிறா. ஏதோ சொன்னா நான் ஏதோ பொறாமையில சொல்ற மாதிரியே பேசுறா. இந்த விஷயத்தை இதோட விட்டு பிரியா. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் பிரியா அந்த இடத்துக்கு வேலைக்கு போறது சரியா வராது. பேசாம அவளை வேலையை விட்டு வர சொல்லுங்க. இல்ல மாப்பிள்ள, அதை பத்தி பிரியா தான் முடிவெடுக்கணும். உங்க எல்லாருக்குமே விக்ரம் தப்பான ஆளுன்னு தெரியுது இல்ல? அப்புறம் எதுக்காக இவ அங்க போய் வேலை பார்க்கணும்? என்ன பிரியா எதுவுமே பேச மாட்டேங்கிற? அண்ணி, நான் பேசினது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க. விடு. நீ விக்ரம சரியா புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க. இனிமேலாவது கேர்ஃபுல்லா இரு. நான் வரேன். பிரியா, பிரியா, பிரியா செஞ்ச தப்புக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மாப்பிள்ள, பாஸ்கர், ஆமா மேடம்,
கஜேந்திரன் சார் என்னை பத்தி நிறைய சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா, நிறையவே சொல்லிருக்கேன். தேங்க்யூ மேடம். சுஷ்மானால என் வாழ்க்கையே வீணா போயிடுச்சு மேடம். இன்ஸ்பெக்டர் மயில்வாகனன் என் மேல ஈவ்டீசிங் கேஸ போட்டு என்னை உள்ள தள்ளிட்டான். 6 மாசம் உள்ள இருந்தேன். நரக வாழ்க்கை மேடம். ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நான் கஜேந்திரன் சாரை பார்த்தேன். அவர் தான் உங்க நம்பரை கொடுத்து உங்களை நேர்ல பார்க்க சொன்னாரு. போன்ல உன்னை பத்தி அப்பா நிறைய சொல்லிருக்காரு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஈவ்டீசிங் கேஸ்ல உன்னை உள்ள தூக்கி போட்டானே இன்ஸ்பெக்டர் மயில்வாகனன். அந்த மயில்வாகனமா? அவனே தான். அவனுக்கு என்ன இப்ப? அவனுக்கும் சுஷ்மாவுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. என்ன மேடம் சொல்றீங்க? நிஜமாவா? நான் ஏன் உன்கிட்ட போய் சொல்ல போறேன்? இங்க பாரு. ஹலோ ஹலோ, இன்விடேஷனை கிழிச்சு போட்டுட்டா கல்யாணம் நடக்காதா? என் கூட ஊரை சுத்திட்டு இப்ப அவ போலீஸ்காரன் கூட கல்யாணம் பண்ணிக்க போறாளா? விட மாட்டேன் மேடம். அந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன். உன்னால என்ன பண்ண முடியும்? ஏதாவது ஒண்ணு பண்ணுவேன். எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்துவேன். பாஸ்கர், கருணாகரன் பெரிய ஆளு. அவர் பக்கம் ஐஜி இருக்காரு. இவங்க எல்லாரையும் தாண்டி உன்னால கல்யாணத்தை நிறுத்த முடியுமா? கல்யாண பொண்ணு உயிரோட இல்லைன்னா எப்படி இந்த கல்யாணம் நடக்கும்? அப்படின்னா எனக்கும் சட்டம் தெரியும் மேடம். சுஷ்மாவை கொலை பண்ணிட்டு 7 வருஷமா 8 வருஷமா உள்ள இருந்துட்டு வந்துடுவேன். சபாஷ், சரியான ஆளுதான் எங்க அப்பா அனுப்பியிருக்காரு. மயில் சுஷ்மா கல்யாணம் நடக்க கூடாது. அதுக்காக நீ என்ன பண்ணாலும் எனக்கு ஓகே தான். உனக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பும் என் சைட்ல இருந்து உனக்கு கிடைக்கும். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். மயில் சுஷ்மா கல்யாணம் நடக்காம இருக்க ஒரு கொலை கூட பண்ணுவேங்கிறான். இவன் கிட்ட விக்ரம் கதையை சொன்னா காரியமே கெட்டுரும். இவனை தனியா தான் டீல் பண்ணணும். பெருமாளுக்கும் விக்ரமுக்கும் இந்த விஷயம் தெரியவே கூடாது. இந்த விஷயத்தை நம்மளே கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுவோம். என்ன மேடம் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? கல்யாண மண்டபத்திலேயே வச்சு சுஷ்மாவை எங்கனாலும் நான் ரெடி மேடம். நாளைக்கு ஒரு முக்கியமான ஒருத்தவங்க கிட்ட நான் உன்னை கூட்டிட்டு போறேன். நீ என்ன செய்யணும்னு அவங்க உன்கிட்ட சொல்லுவாங்க. சரிங்க மேடம். ஓகே, நீ கிளம்பு. நாளைக்கு நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஓகே, நீ கிளம்பு. தேங்க்யூ மேடம். சொல்லுமா. சுஷ்மா மயில் கல்யாணம் நடக்காது. எப்படி இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்ற? நாளைக்கு பாஸ்கர்னு ஒரு பையன் வந்து உங்களை பாப்பான். அவன் யாரு? இந்த பாஸ்கர் இப்போ நம்ம கையில இருக்கான். சுஷ்மாவை கொலை பண்ண கூட தயாரா இருக்கான். அவனை பொறுத்த வரைக்கும் சுஷ்மாக்கு யார் கூடவும் கல்யாணம் நடக்க கூடாது. சோ விக்ரம் சுஷ்மாவை காதலிக்கிற விஷயம் இவனுக்கும், இவன் சுஷ்மாவை கொலை பண்ண கூட தயாரா இருக்காங்கிற இந்த விஷயம் விக்ரமுக்கும் தெரியாம பாத்துக்கணும். அப்படி பண்ணிடலாம். கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு பெருமாள் ஒரு பக்கம் பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும். நாம 2 பேரும் பாஸ்கரை வச்சு கல்யாணத்தை நிறுத்திடுவோம். எப்படி என் பிளான்? சூப்பர். உமா, நீ அந்த பையனோட நம்பர் எனக்கு ஃபார்வர்ட் பண்ண. அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் நான் சொல்றேன். ஓகே ஓகே. தூக்கம் வரலையா? ஸ்னேகா சொல்றதுல வச்சு பார்த்தா உங்க முதலாளி சரியான பொறுக்கியா இருப்பான் போல இருக்கு.
எதுக்கு இப்போ சம்பந்தமே இல்லாம எம்டியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? உங்க முதலாளிக்கு சுஷ்மாவை கல்யாணம் பண்றது கேட்கறதுக்கு தானே உங்க அம்மா வீட்டுக்கு என்ன கூட்டு போனேன். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தானே தெரியுது உன் முதலாளி லட்சணம் என்ன. இங்க பாருங்க, எங்க எம்டி நல்லவர் தான். அவங்க அப்பா தான் அடியாளுங்களை வச்சு ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு எங்க எம்டி என்னங்க பண்ணுவாரு? அப்போ அவங்க அப்பா பண்றது எதுவுமே உங்க முதலாளிக்கு தெரியாதா? கருணாகரன் சாருக்கு கிட்னி கொடுக்கறதுக்காக வந்தவரோட பொண்ணை கடத்தி அந்த பொண்ணை மானபங்கப்படுத்தி கடைசி அந்த பொண்ணு செத்தே போச்சு. இதெல்லாம் உங்க முதலாளிக்கு தெரியாதா? நடக்க இருந்த நிச்சயதார்த்தத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக மயில்வாகனன் சாரை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸ்னேகாவை கடத்தி இருக்காங்க. இதெல்லாம் உனக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா உன் முதலாளிக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இங்க பாருங்க, எங்க எம்டி மத்த விஷயத்துல எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் அவருக்கு ராக்கி கட்டின அடுத்த நிமிஷமே அவர் என்ன தங்கச்சியை ஏத்துக்கிட்டாரு. அதனாலதான் அவருக்காக நான் ஸ்னேகா அன்னிக்கிட்ட பேசினேன். ஒரு தங்கச்சியா அவருக்காக இந்த உதவியை கூட நான் பண்ணக்கூடாதா? கெட்டவங்களுக்கு உதவி செய்யறதே ரொம்ப தப்பு பிரியா. பெருமாள் மாதிரி ஒரு ரவுடிக்கு மருமகளா போனா சுஷ்மாவுடைய வாழ்க்கை என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? யாருக்கும் எங்க எம்டியை பத்தி சரியா தெரியாது. அவர் கூட பழகி பார்த்தாதான் அவர் எவ்வளவு நல்லவர்னு உங்களுக்கு புரியும். ஸ்னேகாவை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவங்க மனசுல பட்டதை பட்டுன்னு சொல்லிடுவாங்க. உங்க எம்டி நல்லவனா இருந்திருந்தா அவனுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு போனப்ப உன்னை ஏன் உன்னை அடிக்கணும் அவங்க? சொல்லுடி. நானும் ஒரு பொண்ணுதான். எங்க எம்டி தப்பானவரா இருந்தா நான் எப்படி அவர் கூட பழகுவேன்? நீ ராக்கி கட்டினதுக்காக உன் முதலாளி ஒன்னும் உத்தமனாயிட முடியாது. வர வர உன் போக்கே சரியில்லை பிரியா. எப்ப பார்த்தாலும் நீ பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு வெதடாவாதம் பண்ணிட்டே இருக்க நீ. இங்க பாருங்க, எங்க எம்டியை ஒரு தடவை கூட நீங்க நேர்ல பார்த்தது கிடையாது, பேசுறதும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? சுஷ்மா மயில விரும்புறா. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நிச்சயம் இருக்க இந்த நிலைமையில உன்னை தூது அனுப்பிச்சு சுஷ்மா வளைச்சு போடணும்னு நினைக்கிறானே, அப்புறம் எப்படி உன் முதலாளி நல்லவனா இருக்க முடியும்? அவரு நல்லவரா இருக்க போய் தான் அவர் அப்பாவை அனுப்பாம என்ன ஸ்னேகா கிட்ட பேச சொல்லி தூது அனுப்பிச்சாரு. சுஷ்மாவை கல்யாணம் பண்ணிக்கிற எல்லா தகுதியும் அவருக்கு இருக்குங்க. மூடுறி. சுஷ்மாவுக்கும் மயிலுக்கும் கல்யாணம் ஆக போதுன்னு தெரிஞ்சு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்படுறானே, இவன சரியான குறுக்கி தாண்டி. ஏன்? நான் கூட தான் பிரதீப்பை காதலிச்சேன். இப்போ உங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்தி சொன்ன. என்னடி பேசுற? உங்க எம்டி நானும் ஒன்னா? இன்னொரு வாட்டி அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுன அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இப்ப நீ எதுக்காக அடிச்சீங்க? தப்பான ஒரு ஆளுக்கு, அதுவும் ஒரு ஆம்பளைக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா அடிக்காம கொஞ்சம் வாங்கலாம். எப்ப இந்த அளவுக்கு பிரச்சனை ஆயிடுச்சோ இதுக்கப்புறம் நீ அந்த ஆபீஸ்க்கு வேலைக்கு போக வேணாம். வேலையை விட்டுடு. இதுக்கப்புறம் வேற வேலை ட்ரை பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நீ வீட்லயே இரு, புரிஞ்சுதா? நான் வேலைக்கு போறது உங்களுக்கு பிடிக்கல, இதே சாக்க வச்சு நான் வீட்ல உட்காரக்கலாம்னு பாக்குறீங்களா? உனக்கு வேலை முக்கியமா நான் முக்கியமா நீயே முடிவு பண்ணிக்கோ. உனக்கு புருஷன் தான் முக்கியம் நினைச்சினா வேலையை விட்டுட்டு வீட்டில் இரு. சரவணா, என்ன யோசிக்கிற? வேலை செஞ்ச இடத்துல மரியாதை போச்சு. இது வரைக்கும் கட்டி காப்பாற்றி வச்சிருந்த மரியாதை காத்துல போயிடுச்சு. வேலையும் போச்சு, 40 லட்ச ரூபா பணமும் போச்சு. அவ்வளோ பணத்தை நீ எப்படா பேங்க்ல கட்ட போற? உன்னால முடியுமா? நிச்சயமா முடியாது. பணம் கட்டலனா திரும்பவும் வேலையில சேர முடியாது. இந்த வேலை போச்சுன்னா வேற வேலைக்கு போலாம் தானே யோசிக்கிறேன். ஆனா உனக்கு யாரா வேலை தருவா? நீ சட்டத்துக்கு போறப்ப உன் அக்கௌண்ட்ல இருந்து உன் பணத்தை நீ திருடி இருக்க. ஊர் உலகத்துக்கே நீ செஞ்ச ஃப்ராட் தானே தெரிய போகுது. எல்லாத்துக்கும் மேல ஒரு பொண்ணை கர்ப்பமாக்கி இருக்க. என்ன ஜென்மண்டா நீ? இது வரைக்கும் சம்பாரிச்ச பணம் முழுக்க பறி கொடுத்தாச்சு. பொண்டாட்டியுடைய நம்பிக்கை எழுந்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்றதா உத்தேசம்? நான் சொல்றா, நீ வாழ்றதே வேஸ்ட். பேசாம செத்துரு, தற்கொலை பண்ணிக்கடா. என்னடா பாக்குற? புண்டாட்டிங்களுக்கு துரோகம் பண்ற உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு இதுதான் சரியான தண்டனை. மானம், மரியாதை, கௌரவம், சம்பாரிச்ச பணம், புண்டாட்டியுடைய நம்பிக்கை, இது எல்லாத்தையும் எழுந்ததுக்கு அப்புறமும் எதுக்கடா நீ வாழணும்? இப்படி ஒரு கேடு கெட்ட வாழ்க்கை உனக்கு தேவையா? செத்து போயிரு சரவணா, செத்து போயிரு.
உன் முகத்தை பாக்குறதுக்கு எனக்கு பிடிக்கல. மத்தவங்க மூஞ்சில காரி துப்புறதுக்கு முன்னாடி நீ செத்துரு. போடா, போய் சாவு. எதுக்கு இன்னும் நின்னுட்டு இருக்க? போய் தொலை, சாவு. என்னங்க, ஒரு நிமிஷங்க. ஆரம்பத்துல எனக்கும் உங்க மேல கோவம் இருந்தது. யோசிச்சு பார்த்ததுல உங்க மேல தப்பே இல்லைன்னு புரிஞ்சுக்க முடிஞ்சதுங்க. உங்க பேச்சையும் மீறி வர்ஷாவுக்கு நான் தானே உதவி பண்ணேன். உங்களை கட்டாயப்படுத்தி அவளுக்கு உதவி பண்ண சொல்லி நான் தானே சொன்னேன். நடந்த தப்புல எனக்கும் தாங்க பங்கு இருக்கு. எல்லாத்துக்கும் பின்னாடி இதுல பெரிய சதி இருக்குங்க. வர்ஷாவா அவ கூட இருக்கிறவங்களும் சதி பண்ணி நம்மளை ஏமாத்திருக்காங்க. இது வரைக்கும் எத்தனை பேர் அவங்க ஏமாத்திருப்பாங்களோ, இன்னும் எத்தனை பேரை ஏமாத்த போறாங்களோ. இந்த உண்மையில வெளியே வரணுங்க. வர்ஷாவுக்கு தண்டனை வாங்கி தரணும். நம்மள மாதிரி அவகிட்ட யாரும் ஏமாறக்கூடாது. என்ன இருந்தாலும் அவ ஒரு பொம்பளை. அவ என்ன சொன்னாலும் அவ சொல்றத இந்த ஊர் உலகம் நம்பும். என்னதான் மீனா குற்றவாளின்னு சொல்லுவாங்க. வர்ஷா என் மேல கற்பழிப்பு புகார் சொல்லிட்டானா நான் தான் ஜெயிலுக்கு போகணும். நீங்க எதுக்குங்க ஜெயிலுக்கு போகணும்? நீங்க ஒரு தப்பும் பண்ணல. தப்பு பண்ணதெல்லாம் அந்த வர்ஷா தான். அவளுடைய சுயரூபத்தை இந்த உலகத்துக்கு தோலுரிச்சு காட்டணும். இல்ல மீனா, இதுக்கு மேல நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். சாப்பாடு ரெடியா இருக்கு, சாப்பிட வாங்க. ஐயோ, உனக்கெல்லாம் எதுக்குடா மீச? என்ன தோத்து போயிடுவோமோன்னு பயம் வந்துருச்சா? ஸ்னேகா, நீ எது பேசுறதா இருந்தாலும் என்கிட்ட பேசு. உன் பையன் என் நாத்தனார தூது விடுறான். வெக்கமா இல்ல உனக்கு? விருப்பம் இல்லாத பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவன் ஆம்பளையே இல்லடா. வேணா ஸ்னேகா. அடச்சி வாய மூடு. நேருக்கு நேரா நிக்க துப்பு இல்லாம பின்வாசல் வழியா காரியத்தை சாதிச்சுக்க பாக்குறியா? என்ன பாக்குற? இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, எந்த ஜென்மத்திலயும் உன்னால சுஷ்மா கழுத்துல இந்த தாலியை கட்ட முடியாது. உங்க அப்பா கழுத்துல கட்டி இருக்கிற மாதிரியே நீயும் கட்டிக்க. புடி. பொம்பளையாச்சேன்னு பாக்குறேன் நானு. இல்லனா என்ன பண்ணுவ? என்ன பண்ண முடியும் உன்னால? நீ கொடுத்த புடவை தானே, எடுத்து கட்டிக்க. சுஷ்மா கழுத்துல நான் தான் தாலி கட்ட போறேன். உன்னால முடிஞ்சா தடுத்து பாரு. நாங்க ரெண்டு பேரும் தைரியமா துணிச்சலா உன் இடத்துக்கே வந்து நிக்கிறோம். சும்மா வருவோமா? என்ன அந்த இத்து போன ஐஜிக்கு போனா போட்டு வந்திருப்பீங்க. ஒரு பல்பு ஃபீஸா போய் நீ இன்னும் அடங்கல. ப்ரோ சிஸ்டர், என்ன பண்ணலாம்? நான் பாத்துக்கிறேன் ஸ்னேகா. டேய், என்னடா பண்ணுவ? பாடிங்க. டேய், என்னடா கையா? என்னடா கையாங்கற? என் கையில என்ன இருக்குன்னு பார்த்தல. போ பின்னாடி போ. வேணாமையில மரியாதையா சொல்ற மிஸ்டர். நீ பின்னாடி போ, இல்ல அழித்திருவேன்.
மரியாதையா என் பையனை விட்டுரு. மயிலு விட்டுரு மயிலு என் பையனை. வேணா மரியாதையா சொல்றத கேளு. பெருமாள், இது டிபார்ட்மெண்ட் கன் இல்ல. உன்ன மாதிரி பொறுக்கிங்களை போட்டு தள்ளுறதுக்காகவே வச்சிருக்கேன். பா துப்பாக்கி எடுக்க சொல்லுங்கப்பா. விடுறா மயில எடுத்துரு மரியாதையா. இப்ப தெரியுதா பயம்னா என்னன்னு? நீ நடமாடிட்டு இருக்கிற மிருகம்னா நான் பதுங்கி இருக்கிற சிங்கம். உயிருக்கு பயப்படுற சாதாரண ஆளா இருந்தா நான் எப்பவோ சுஷ்மாவை விட்டு போயிருப்பேன். நான் எல்லாத்துக்கும் துணிஞ்சவன். நல்லவங்களை தேடி போய் நலம் விசாரிச்சு பழக்கப்பட்டவன். அநியாயத்துக்கெல்லாம் அடங்கி போக மாட்டான். நீ முதல்ல அவனை விட்டு. எதுவா இருந்தாலும் நம்ம 2 பேர் பேசிக்கோ. அவனை விட்டுறா. உன் பையன் ஒரு புள்ள போச்சு, அடிக்கவே வேண்டாம், நசுக்கி போட்டுடலாம். உன் பையனை போட்டு தள்ளிட்டு ஒரு 6 வருஷமோ 7 வருஷமோ உள்ள இருந்துட்டு வந்து சுஷ்மா கழுத்துல தாலி கட்டிருக்க. உன்னால என்னடா பண்ண முடியும்? இருக்கிற ஒரு பையனை காப்பாத்திக்க. இவனும் போயிட்டான்னு வச்சுக்க, உனக்குன்னு யாருமே இல்ல. என்ன இப்பவாவது நாங்க யாருன்னு உனக்கு புரியுதா? இதுக்கப்புறமாவது எங்க வழியில குறுக்க வராம இரு. என்ன ப்ரோ, கிளம்பலாமா? நீங்க முன்னாடி போங்க. விட்டுறா. நவந்த தலை சதறிடும். இல்லன்னு சொல்றல, கத்தி கேடு போடு. போடு போடுறா. விட்டுறா அவனை. விட்டுறா என் பையனை. மயிலு டேய் ரெட்டி நவந்திராதானே சொன்னேன். பா சொல்லுங்கப்பா. ஓட பா. பிரச்சனை உனக்கு எனக்கு தான். என் பையனை விட்டுரு. அவனை ஒண்ணும் பண்ணாதா. விட்டுரு மயிலு. பெருமாள்கிட்ட விளையாடாத. போட. பா இவனை சும்மா விடக்கூடாதுப்பா. மயிலு, பெருமாள் வீட்டுக்குள்ளேயே வந்து மரண பயம்னா என்னன்னு காட்டுறியா? நான் உனக்கு மரணம்னா என்னன்னு காட்டுறேன்டா.